இப்போ ரீசெண்டாக வந்து இவே பில் போர்ட்டலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன் மோர் சேஞ்சஸ் வந்து 1 மார்ச் 2024லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இன்வாய்ஸ் ஐஆர்என் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பி அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கான இவே பில் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. சிஸ்டமில் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்வாய்ஸ் வந்து அக்டோபர் 2020லேருந்து ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் மோர் தென் 500 crore உள்ளவங்களுக்கு மேண்டேட்ரி ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக அதை ரெடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட்டில் வந்து 5 crore அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக வந்து இவே பில்லும் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இன்வாய்ஸ் சிஸ்டம்லேயே வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஐஆர்என் டேட் இதை பேஸ் பண்ணி பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணி பார்ட் பி டேட்டா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பார்ட் ஏ வந்து இன்வாய்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்லி பார்ட் பி மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். பெரும்பாலானவங்க வந்து இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவே பில் வந்து லிங்க் வித் இன்வாய்ஸ். பட் ஒரு சில பேர் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதில்ல, செப்பரேட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க இவே பில். இதனால வந்து சம்டைம் வந்து வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது, டாக்குமெண்ட் என்ட்ரி பண்ணும் பொழுது எரர் வர்றது, இது மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியூவாக வந்து ஒன் மோர் சிஸ்டம் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து இவே பில் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது. இன்வாய்ஸோட ஐஆர்என் நம்பர் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா 1 மார்ச் 2024லேருந்து. அப்டேட் பண்ணுறதுலேயும் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இது எதுக்கு அப்ளிகபிள்னா பி அதே மாதிரி எக்ஸ்போர்ட் உள்ளவங்களுக்கு அப்ளிகபிள். நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த கேஸ் உங்களுக்கு அப்ளிகபிள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதையே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட். இது மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.